வன்னியர் சங்கம் சார்பில் மாமல்லபுரத்தில் மே 11ஆம் தேதி நடக்க இருக்கிறது சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா மாநாடானது. மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்லாமல் மாற்று வழியில் செல்ல உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கியிருக்கலாம். ஜெகநாத், வணக்கம். எதற்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஜெகநாத்? கடந்த 2013ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதி மகாபலிபுரத்துல சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்ப பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் மரக்காலம் கிழக்கு கடற்கரை சாலை பயன்படுத்தி அவங்க மாமல்லபுரம் போனாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த கிழக்கு கடற்கரை சாலை மகாபலிபுரத்துல ஏற்பட்ட வாய் தகராறு, அதாவது இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட வாய் தகராறு மோதலாக மாறி பின்னர் இது கலவரமா மாறிச்சு. இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. 12 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற 11ஆம் தேதி மீண்டும் மாமல்லபுரத்துல சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடத்த பாட்டாளி மக்கள் கட்சி திட்டமிட்டு அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முழுமையா செஞ்சிருக்காங்க, தயார் நிலையில இருக்காங்க. இன்னில விழுப்புரம் மாவட்ட காவல்துறை ஒரு அறிவுறுத்தல் செஞ்சிருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு முன் இதே மரக்காலம் கிழக்கு கடற்கரை சாலையில ஒரு மோதல் சம்பவம் ஏற்பட்டு மிகப்பெரிய பரபரப்பாச்சு. ஆனால் மீண்டும் இது போன்ற சம்பவங்களை தவிர்க்க இந்த மரக்காலம் சாலையை பயன்படுத்த வேண்டாம். அதாவது கடலூர், பாண்டிச்சேரியிலிருந்து வர்றவங்க திண்டிவன வழியா செங்கல்பட்டு போய் நீங்க மாமல்லபுரம் போலாம். அதே போல போகும்போது ஒலிபெருக்கி பயன்படுத்தக்கூடாது, ஆயுதங்கள் எதுவும் எடுத்துட்டு போக கூடாது. இது மட்டும் இல்லாமல் மது பாட்டல் எதுவுமே வாகனத்தில் இருக்கக்கூடாது. இப்படிதான் நீங்க மாநாட்டுக்கு போகணும்னு ஒரு அறிவுறுத்தலையும் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காரு. விரைவில் போக்குவரத்து மாற்றம், வாகனங்கள் செல்ல வேண்டிய விதிமுறைகள் குறித்து முழுமையான அறிக்கை வெளியிடப்படும் என விழுப்புரம் மாவட்ட காவல்துறை சரவணன் தெரிவித்திருக்காரு. தொடர்ந்து இதனை நடைமுறைப்படுத்த காவல்துறையினருக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு வருது. இந்த தகவல் தற்போதைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம். விரிவான விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.